ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டே வந்து நிறையா பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அவங்களுக்காக இன்றைக்கி ஒரு சூப்பரான கறிவேப்பிலையோட ஒரு பொருளை மட்டும் சேர்த்திங்கன்னா போதுங்க. செம்மையாக நீங்கள் தலை சீவிட்டு உடனே அப்ளை பண்ணி உங்கள் நரைமுடியை கெமிக்கலே இல்லாமல் உங்களால் மறைக்க முடியும். அதே மாதிரி நிரந்தரமாக முடியை வந்து கருப்பாக்கவும் முடியும். இந்த வீடியோவில் 2 ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ஒரு பொடியை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து நீங்கள் வந்து டை அடித்ததே தெரியாது. அதே மாதிரி உங்கள் முடி வந்து அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை வந்து நீங்கள் நல்லா தலையெல்லாம் சீவிட்டு வெளியில் போகிறீங்க அப்படின்னா டக்குன்னு எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 5 நிமிஷம் காய விட்டு சீவிக்கலாம். செம்மையாக நீங்கள் எப்போ டைம் இருக்குது அப்போ குளிச்சுக்கலாம். இது ஒரு ஸ்டெப்பு. அடுத்த ஸ்டெப்பு இன்னொன்று இருக்குது, அதையும் பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த ஐடியா நல்லாவே எப்படி பண்ணுறதுன்னு கிடைக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாமா? இது வந்து இப்போ 2வது ஸ்டெப்புங்க. இதையும் அப்படி தாங்க. நீங்கள் வந்து இளநரை இலை இருந்துச்சு அப்படின்னா டோட்டலாக வந்து சரி பண்ணி கொடுக்கும். ரொம்ப சூப்பராக வந்து செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும். இந்த 2ல் எந்த இதுனாலும் உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கோ அதை ரெடி பண்ணி நீங்கள் போடுங்க. நிரந்தரமாக உங்கள் முடியை வந்து நொடியில் கருப்பாக்கிக்கலாம். சரிங்களா? எவ்வளவு நரமுடி இருந்தாலும் சூப்பராக வந்து உங்களுக்கு கருப்பாகும். சரி, இப்போ இந்த 2 ஹேர் டேயுமே நம்ம எப்படி பண்ண போகிறோம், எப்படியெல்லாம் ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாம். வாங்க பார்க்கலாம். ஹேர் டே வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஒரு இரும்பு பாத்திரம், அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. சப்போஸ் இரும்பு பாத்திரம் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச கறிவேப்பிலை நான் நல்லா ஒரு பவுல் எடுத்திருக்கேன். ஒரு வேளை உங்கள்கிட்ட காஞ்ச கறிவேப்பிலை இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சின்னா அதை சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம வந்து சேர்க்குறப்ப உங்களுக்கு சீக்கிரமாக வந்து வறுபடும். அதுக்காக தான் நான் காஞ்சதாக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா நைஸாக காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு இதை நல்லா நம்ம வறுத்து எடுக்கணும். இது கூட நம்ம ஒரே ஒரு பொருளை மட்டும் சேர்க்க போகிறோங்க. இந்த கறிவேப்பிலையோட நீங்கள் ஒரு பொருளை சேர்த்து இன்ஸ்டன்ட் ஹேர் டேயாகவே நீங்கள் தலைக்கு யூஸ் பண்ணலாம். நிறையா பேர் வந்து ரொம்ப வயதானவங்களுக்கு என்னதான் போட்டாலும் நரைமுடி வந்து மறையாது, நம்மளோட ஆயிலே போட்டாலும். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து ஹெர்பல் ஹேர் டேயை இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வந்து வறுபடணும். ஃபஸ்ட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி காஞ்ச கறிவேப்பிலை போடுறப்ப சீக்கிரமாக பாருங்கள் வறுபட்டுரும். அதுவும் இரும்பு சட்டியில் வந்து நீங்கள் ரெடி பண்ணுறப்போ நல்லாவே உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கும். என்ன ஒரு 3-4 நிமிஷத்தில் இது வந்து வறுபட்டுரும். இல்லை அப்படின்னா ரொம்ப நேரம் வந்து போட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நேரம் வந்து வறுபடணும். கறிவேப்பிலை வந்து முழுக்க உங்களுக்கு ஹேர் டேக்கு ரொம்பவுமே நல்ல இன்ஸ்டண்ட்டாக கலர் கொடுக்கும். இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் வந்து இன்னொரு பொருள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள் கருகிருச்சு. இப்போ சிம்மில் வச்சுட்டு இப்போ அடுத்த பொருள் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா கடுகு தாங்க சேர்க்க போகிறோம். கடுகு வந்து நல்லா ஒரு ஆயில் பசை இருக்கக்கூடியது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கலரிங் வந்து உங்களுக்கு கடுகு எண்ணெய் சேர்த்துறப்ப முடி வந்து எப்போவுமே கருப்பாக இருக்கும். அதனால் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம கடுகு வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். சரிங்களா? ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கடுகு சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக நீங்கள் கறிவேப்பிலையை வறுபட்டதுக்கப்புறம் அந்த கறிவேப்பிலையை இந்த மாதிரி கடுகு மேலே போட்டுருங்க. ஏன்னா வெடித்து செதறப்போ வெளியே போகாமல் இருக்கும். அந்த கறிவேப்பிலையை இப்படி மூடி விட்டுருங்க. நிறையா பேர்த்துக்கு வந்து அந்த டிப்பு தெரியறதில்ல, போட்ட உடனே தெரிச்சிருதுக்கா அப்படிங்கிறீங்க. இந்த மாதிரி வந்து போட்டிங்கன்னா அந்த கடுகு உள்ளேயே வெடித்து வந்து கறிவேப்பிலைக்குள்ளேயே இருந்துக்கும். இப்போ கறிவேப்பிலையை விலக்கி விட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே மேலே வந்து தெரிச்சு வந்துடும். சரிங்களா? இது ஒரு சின்ன டிப்ஸாக வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து இப்போ பாருங்கள் ஒன்றுமே தெரிக்கல, ஏன்னா உள்ளேயே வந்து தெரித்து அந்த கறிவேப்பிலைக்குள்ளேயே இருந்துச்சு. அதனால் இப்போது 2 நிமிஷம் நம்ம அந்த சவுண்டு சலசலப்பு சவுண்டு வருது பாருங்கள், அது அடங்குற வரைக்கும் இதை வந்து நீங்கள் கிளறி விட வேண்டாம். ஏன்னா கிளறி விட்டிங்கன்னா பூரா தெரிச்சிடும், அதுக்கப்புறம் கடுகே இருக்காது. ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு இந்த கறிவேப்பிலைக்கு ஒரு 3-4 டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். இது நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ஆயிலில் கூட நீங்கள் கறிவேப்பிலை இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஆயிலில் கலந்து தேய்ச்சாலும் முடியை வந்து நல்லா கருன்னு பண்ணும். அதே மாதிரி ஒரு 60 வயது 70 வயதெல்லாம் வந்து நல்லா இருப்பாங்க பார்க்குறதுக்கு, ஆனால் முடி மட்டும் வெள்ளையாக இருக்கும். அவங்க வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி ஒரு பவுடராக வச்சுக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து
டையாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை இன்ஸ்டண்ட்டாகவும் நீங்கள் போகிறப்ப வந்து இதை பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து வெட்டிக்குது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து வறுபட்டுச்சு. அந்த கடுகு வந்து பாருங்கள் இந்த கலரில் வந்து ஆகணும். இப்போ இதெல்லாம் விளக்கி விட்டு பார்த்தீங்கன்னா அந்த கடுகு அப்படியே இருக்கும். இப்போ இதை நல்லா வந்து ஆற வைக்கணுங்க. ஆற வச்சுட்டு இதை நல்லா பவுட்ரு பண்ணணும். இது கீழே இறக்கிடலாமா? அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கிடுங்க. ஃபைனல் ஆக சிம்மில் வச்சு வறுத்துருங்க, இல்லைன்னா புகை ஜாஸ்தியாக வரும். இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக வறுபட்டுருச்சு. இப்போ கீழே இறக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து ஆறிடுங்க. அதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பொடி பண்ணணும். அதனால் கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் இதை நல்லா வந்து இந்த மாதிரி பரவலாக வந்து கிளறி விடுங்க. நல்லா வந்து ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கையில் இந்த மாதிரி எடுக்கிறப்போ அந்த கருவேப்பிலையெல்லாம் வந்து நல்லா இந்த மாதிரி உதிரி ஆயிரும். நல்லா வறுபட்டுருச்சுனாவே பாதி உதிரி ஆயிரும். நல்லா இந்த மாதிரி உதிரி பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸி ஜார் வந்து ஈரப்பதம் இருக்கக்கூடாதுங்க. ஈரப்பதம் இல்லாமல் நீங்கள் அதை வந்து எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நம்ம பொடி பண்ணுறப்ப. இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் ஈரம் இல்லாமல் ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். எவ்வளவு இருக்குது பாருங்கள். ஒரு 3 டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்திங்கன்னா, ஒரு 2 கைப்பிடி கருவேப்பிலை போட்டிங்கன்னா நல்லா ஒரு அளவுக்கு எவ்வளோ பவுட்ரு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட இது 1 மாதம் வரைக்கும் இல்லைங்க, நீங்கள் 2 மாதம் வரைக்கும் கூட இது வந்து இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த பவுட்ரு வந்து ரெடி ஆகிடும். இதை வந்து நீங்கள் போட்டு சலிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. ஏன் அப்படின்னா பவுட்ரு வந்து அவ்வளோ ஒரு நைஸாக வந்து அரைப்பட்டுரும். ஏன்னா நம்ம அந்த கருவேப்பிலையும் நம்ம கடுகையும் நல்லா வறுத்துருக்கிறதுனால அந்த பெருப்பெருப்பே கொஞ்சம் கூட இருக்காது. அதே மாதிரி இந்த பவுட்ரு வந்து ரொம்ப நைஸாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு பாட்டிலையோ இல்லை ஒரு டப்பாவிலையோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது நம்ம தேவையான அளவு மட்டும் எடுத்து நீங்கள் எப்போல்லாம் வெளியே போகிறீங்களோ அப்போல்லாம் வந்து லைட்டாக தேங்காய் நீங்கள் வச்சுட்டு தலையெல்லாம் சீவிட்டு கூட நீங்கள் வெள்ளை முடி இருக்கிற இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை எனக்கு ஆயில் வந்து வேண்டாக்கா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆலோவேரா ஜெல் இருந்துச்சுன்னா அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா கலந்துட்டு நீங்கள் தலையெல்லாம் சீவி முடிச்சதுக்கப்புறம் அதில் வந்து நீங்கள் எடுத்து லைட்டாக டச்சப் பண்ணி விட்டு சீவிட்டாலும் 5 நிமிஷத்தில் நல்லா வந்து காஞ்சிரும். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இது நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு குளிக்கணுமா அப்படின்னு கூட அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு டைம் இருக்கையில் வந்து நீங்கள் குளிச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் இளநரையாக இருந்தாலும் சரி, இதை முதுநரைக்கு வந்து இது கெமிக்கல் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். இளநரையாக இருந்துச்சுன்னா இது ஆயிலில் வந்து போட்டு நீங்கள் ஆயில் வந்து குளிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா நரைமுடியை நிரந்தரமாக உங்களால் கருப்பாக மாற்ற முடியும். அந்தளவுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய இங்கே பாருங்கள், நம்ம எதுவுமே போடல, கையில் எந்த அளவுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு பாருங்கள். சரிங்களா? இப்போ வந்து இது எப்படி பயன்படுத்தலாம், ரெகுலராக ஒரு வாரத்தில் ஒரு 2 தடவை அல்லது 3 தடவை வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது நம்ம பொடியை தொட்டுட்டே கையை கழுவுணுங்க. இங்கே பாருங்கள் எப்படி பிடிச்சி வச்சுன்ட்டு. இதோட பசை வந்து அந்த கடுகோட பசை வந்து இந்த அளவுக்கு வந்து பிடிச்சிக்குது. அப்போ முடியில் வந்து சும்மாவே நீங்கள் ஆயில் போட்டு தேய்ச்சிட்டு அந்த வெள்ளை முடி இருக்கிற பக்கம் தடவுனீங்கன்னா செம்மையாக வந்து பிடிச்சிக்கும். அந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் தரக்கூடியது தான், எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல். இப்போ இதை எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்கலாம்.
இப்போது இன்ஸ்டண்ட்டாக ஃபஸ்ட்டு மெத்தேடு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் சும்மா நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. ரொம்பலாம் இது தேவையில்லை. ஏன்னா நம்ம இதே வந்து ஏகப்பட்ட முடிக்கு வந்து நீங்கள் டச்சப் பண்ணிவிடலாம். இப்போ நான் சொல்கிறது இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு வெளியில் டக்குன்னு போகிறீங்க, நரைமுடியை வந்து மறைக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த ஸ்டெப்பை பயன்படுத்திக்கலாம். இதில் ஒன்று தேங்காய் சேர்த்துக்கலாம் அல்லது விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து உங்களுக்கு தேங்காய் காமிச்சிட்றேன். ஒரு 2-3 சொட்டு மட்டும் தேங்காய் விட்டுக்கோங்க. அவ்வளோதான். நல்லா மிக்சிங் பண்ணிக்கங்க. இது வந்து இப்போ நான் சொல்கிறது நீங்கள் குளிக்கவே தேவையில்லை. நல்லா கலம்பிட்டு வெள்ளை முடி எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்கள் சூப்பராக வந்து டச்சப் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள். சும்மா வச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதில் ஏதாவது துருப்பாக இருக்குமா, இல்லை நம்ம சலிக்காமல் இருக்கிறதுனால ஒரு மாதிரி திப்பு திப்பாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம். எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து முடியில் விட்டு ஒரு 5 நிமிஷம் ஃபேன் காற்றுல விட்டிங்கன்னா நல்லா கருன்னு காஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் தலை சீவிட்டு போய்க்கலாம். செம்மையாக வந்து ரிசல்ட் கொடுக்குது. நல்லா நேச்சுரலாகவே இளநரை இருந்தவங்க கூட இதை நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். இது வந்து ரெகுலராக நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பயன்படுத்திக்கலாம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ 2வது ஸ்டெப்பு வாரத்தில் 1 நாள் 2 நாள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போது அதே இரும்பு கடாயை நீங்கள் அடுப்பில் வச்சுக்கோங்க. நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு, தண்ணி கொஞ்சம் சூடாகட்டுங்க. நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. இது வந்து அவுரி இலை பொடி, ஓகேங்களா, இண்டிகோ பவுடர். இதை வந்து நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். இது போட்ட உடனே உங்கள் முடி டோட்டலாக எவ்வளோ வெள்ளை முடி இருந்தாலும் கருப்பாயிரும். இந்த மெத்தட் வந்து வாரத்தில் ஒரு 2 டைம் கண்டிப்பாக செஞ்சுக்கோங்க. ஏன்னா இது இந்த பவுட்ரு மட்டும்தான் நீங்கள் வாங்கணும். இப்போ கறிவேப்பிலையும் கடுகும் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வேலை முடியும். சரிங்களா? இது நல்லா கொதிக்க விட்டுறலாம். நிறைய பேர்த்துக்கு அவுரி வந்து அலர்ஜி அப்படிங்கிறீங்க. அதனால் இந்த மாதிரி வந்து கொதிக்க வச்சுருங்க. அதே மாதிரி தனியாக நீங்கள் போடுறத விட இந்த மாதிரி வந்து நம்ம பொருளோடு சேர்க்குறப்ப உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற இந்த பொடியை இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா வந்து ஒரு திக்னஸ் வர வரைக்கும் இதை நீங்கள் கலந்து விடுங்க. இது உடனே நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக தலையில் எடுத்து அப்ளை பண்ணி 1 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும். டோட்டல் முடி உங்கள் முடி நல்லா கம்ப்ளீட்டாக வந்து கருப்பாயிரும். இது 2வது ஸ்டெப் வந்து நீங்கள் பயன்படுத்துகிறப்ப எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் உங்கள் முடியை வந்து கருப்பாக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகிட்டே வருது. இந்த மாதிரி நல்லா திக்காக இது மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி இரும்பு சட்டியில் பண்ணினீங்கன்னா நல்லா இரும்போட அந்த அயன் கிடைக்கிறப்ப நல்லா உங்களுக்கு கலர் கொடுக்கும். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட அந்த அவுரியிலையும் நல்லா அந்த பேஸ்ட் மாதிரி கலந்துருச்சு. இப்போது இந்த அளவுக்கு தலையில் நம்ம அப்ளை பண்ணுற அளவுக்கு ரெடியான ஓகே. இப்போ நம்ம வந்து கீழே இறக்கிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போது இதை நம்ம ரெடி பண்ணதை இதில் சேர்த்து இப்போது பாருங்கள், நல்லா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா போதும். ப்ரெஸ்ஸு வச்சு நீங்கள் இன்னுமே திக்காக வேணால் கொஞ்சம் கொதிக்க வச்சிங்கன்னா திக்காயிரும். எனக்கு ஓகே. இது வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணுற மாதிரி நல்லா ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கனாவே தெரியும் எந்த அளவுக்கு வந்து கலரிங் இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து நிறையா பேர்த்துக்கு ஒரு அலர்ஜி அரிப்பு மாதிரி வருது அப்படின்னா, ஒரு மாதிரி வந்து அவுரியில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது அப்படின்னா, இன்னொரு ஸ்டெப்பு வந்து நான் சொல்கிறேன். இதில் வந்து ஒரு 2 சொட்டு மட்டும் தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. சரிங்களா? சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போ வந்து நீங்கள் தலைக்கு தேய்க்கிறப்ப அந்த வறட்சித்தன்மை வந்து உங்களுக்கு தலையில் தெரியாது. அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் சேர்த்ததுனால அக்கா மறுபடியும் ஷாம்பு போடணுமா, சோப்பு போடணுமான்னு கேட்காதீங்க. எதுவுமே போட தேவையில்லை. வெறும் தலையில் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு நீங்கள் 2 மணி நேரம் கரைச்சி நீங்கள் வந்து குளிச்சுட்டு வந்தீங்கன்னா போதும். நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லை, இது வந்து நீங்கள் இளநரையில இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 100% அது ரிசல்ட் தரும். இது 2மே உங்களுக்கு ஈஸியான இது தான். ஓகேங்களா? இப்போ வாங்க எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். முடி வந்து இப்படி தாங்க. முடி வந்து நம்ம ஆயில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஆயில் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம போடுற அந்த ஹேர் டை வந்து நல்லா பிடிக்கும். அதுக்காக தான் பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல பாருங்கள் காமிக்கிறேன். இந்த இடத்துல இருக்குன்னா இந்த மாதிரி தொட்டுக்கிறீங்கன்னா இங்கே பாருங்கள், அந்த நரைமுடி மேலே கையில் வந்து கலர் பிடிக்கும். நான் சோப் போட்டு நல்லா கழுவிக்கோங்க. ஏன்னா அந்த போட்டுக்கிற பொருள் அந்த மாதிரி கரை வந்து செம்மையாக பிடிச்சிக்கும். இந்த முன்னாடி அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த நேரம் டிக் பண்ணி காமிக்கிறேன். போட்ட செகண்டில் இது இப்படியே நீங்கள் காய விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஃபேன் காற்றுல விட்டிங்கன்னா நல்லா வந்து காஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தலையே சீவிக்கலாம். சீவிட்டு போனாலும் வந்து டை அடிச்சிருக்கீங்களான்னு கேட்டால் தெரியவே தெரியாது. இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லா ஹேர் டையுமே ஒரே மாதிரி தான். இந்த மாதிரி வந்து விரலில் எடுக்கிறீங்க. கரெக்டாக அந்த வெள்ளை முடி இருக்கிற இடத்துல இப்படி பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் இதை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னே தெரியாது. ஏன்னா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இதை டை போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் இந்த டை வந்து இருக்கும். பாருங்கள், இப்போ இது 2 நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் சீப்பு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த உதிரியோ திப்போ எதுவுமே வராது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது 2 மணி நேரம் நீங்கள் இதை அப்ளை பண்ணாலும் ஒரு 2 மணி நேரம் வந்து கண்டிப்பாக ஊற வச்சு அதுக்கப்புறம் தண்ணி வெறும் தண்ணியில் வந்து நீங்கள் அலசணும். அப்போ தான் வந்து இது உங்களுக்கு கலர் வந்து நிற்கும். ஷாம்போ சீயக்காயோ வந்து போட்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கலர் வந்து போயிடும். அதனால் வந்து ஒரு 2 நாள் அடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் தலைக்கு ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அலசிக்கலாம் எப்பவும் போல். அதே மாதிரி கெமிக்கல் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹெர்பல் டைக்கு வந்து நிற்காது. கண்டிப்பாக வந்து வெள்ளையாகத்தான் செய்யும். அதனால் வந்து சீக்காத்தூள் முடிஞ்ச வரைக்கும் சீக்காத்தூள் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா ஹெர்பல் ஷாம்பு சூஸ் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். அது நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஃபுல்லாக தலை ஃபுல்லாகவே அப்ளை பண்ணணுன்னா வெள்ளை முடி இருக்கிற எல்லா இடத்துலையுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது நல்லாவே வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஆனால் 2 மணி நேரம் ஃபஸ்ட்டு டைம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அலசிட்டு பார்த்தீங்க அப்படின்னா முடி இதே மாதிரி நல்லா கருன்னு இருக்கும். 100% வந்து ஹெர்பல் ஹேர் டை யூஸ் பண்ணி பாருங்கள். பாய்.